जीती का तो याचा नाचनम प्यारे होता गे दीवानासनम आपके होदागे वारासनम मारे நீங்க நாடகத்துக்கு இவங்க ரெண்டு பேத்தையும் போடுறீங்களா இல்ல ஃபர்ஸ்ட் நைட் நடத்த நாடகத்துக்கு போடுறீங்களா? வாவ் நைஸ் உமன். நல்லா இருக்குப்பா முழு முழுண்டு. நல்லா இருக்கா? ஆமாங்க. என்னங்க சொல்றீங்க? வாவ் இப்படி இருக்குதுல டான்ஸ்னா. ஆமா கண்ணுக்கு குளு 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 குளுண்டு. ஆஹா நமக்கு வரதெல்லாம் நல்லாத்தான் அமைதி கடைசியில் புருஷங்காரையும் அறுவரோட நிக்கிறாங்க சங்கத்துல. என்ன அவனுக்கு மேடையோட போகிற மாதிரி இருக்குது. என்ன மாப்பிள சொல்ற? ஆமாங்க பாப்பா சூப்பரா இருக்குது. இந்த மாதிரி பிள்ளையெல்லாம் பாக்குற நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அதனால பாப்பா நல்லா இருக்கு. சரி பட் நம்ம கூட கம்பெனிக்கு ஒத்து வருமானு தெரியலையே. ஏண்டா நானும் மாமாவளை பாக்குறேன்னா பாருவே என்ன இத்தனை நாளா எனக்கு என்ன நீ மாமாவை பாக்குற பார். நாடத்தை நீ தான் கொடுத்துருக்க. ஆமா நீ தான் இன்னைக்கு ஏசன்ட் வேற. ஆமா இங்க தங்கராச கூட்டி வந்து விட்டது யாரு? நான் தான். மணிமேகலை கூப்பிட்டு வந்து விட்டது யாரு? நான் தான். அப்ப ரெண்டு பேத்தையும் கூட்டி விட்டது யாரு? ஏண்டா விளங்காத மாமா தான். ஏத்துக்க இதெல்லாம் உனக்கு ஒரு தெய்வ பாக்கியம். உனக்கு வாய்ப்பு இல்லை. நீ பணம் இருக்கு வேணுமா உனக்கு? பின்னாடி சீமகர்ல போய் படுத்துக்க போ. இங்க வந்துடாத மூக்கு வந்து எப்படி இருக்கு தரமா? மாமா மாப்ள மச்சான் மாப்ள சொல்லு மாப்ள. பாப்பா நல்லா இருக்குது பெரிய விஷயம் கிடையாது. என்ன பாப்பா என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணு பார்க்கணும். அப்படி சொல்லுங்க மாப்ள. நல்லா இருக்கு நம்ம வேலைக்கு நம்ம ஒத்தூர் தான் பார்க்கலாம் மாப்ள. கம்பெனிக்கு நல்லா வருமியா? ஏதோ நீ சொல்ற மாமா சொல்ற அடே மாசானே இதத்தை டைட்டில்ல போடுற. தங்க பப்புனுக்கு டான்ஸை கூட்டி விட்ட மாமா டைட்டில் அது நாடகம் கொடுத்தது. நீ நாளை கழிச்சு வா கையில முட்டு ஒழுக்கம் இருக்கிற குஞ்சாமனை காட்டு இருந்தா கடிச்சு வச்சுக்கிற மாட்டுக்க. அப்புறம் என்னடா உள்ள கூட்டி போனா ஆள் வரவே மாட்டேதடா. ஒரே ஒரே அமுக்கு தப்பா என்ன ஆமா நானும் இது வெள்ளாட்டங்கடா தகுன்னு நின்ற போது சும்மா இருக்க மாட்டாப்ல. பரட்டும் பாப்பா. இந்த என்னங்க நான் பார்த்தா இருப்பேன். நீ வெள்ளையம்மாவா நாடகத்தை மாத்தி கொடுத்துருக்கியா? அது கட்டம நாடகமே. நீ என்ன கதர்னாலும் சரி அவளை விடிய விடிய அமுக்க போறது நான் மட்டும்தான். ஆமா நீ நான் அமுக்கிறத வேடிக்கை மயிறு பார்த்தே கிடக்க வேண்டியது. அவ்வளவுதான் வேடிக்கை. நான் அமுக்கிறத பார்த்து நீ என்ன பண்ணிக்கிட்டு தெரியாத கொய்யாப்பழம் எங்க இது பெரிய ஆப்பா நீ வேற. ஆமா ஆமா இடியாப்பா ஆறப்பட்டு ஆப்பம் ஏங்க ஏங்க என்னங்க வந்து ரெண்டு நக்கு நக்கிட்டு போங்க செய்யுங்க பாத்துக்கலாம். பாப்பாவை அழைப்போமா? அழைங்க மாப்பிள்ள. எங்கே அவள் எங்கே என்றே மனம் ஆஹா தேடுதே. ரூமுக்கு ஓடிவா. என்னது வேற மாதிரி ஆவலாய் ஓடிவா. ஏன்னா யாருப்பா மாடு வெளியே வரலையா? பண்ண மாடு விசில் அடிச்சாலும் மாடு வெளியே வராது போலயே. இது பிடி மாடா சுத்து மாடா இல்ல போக்கு மாடா இல்ல வாடி வாசல்ல குத்துதா இல்ல மாட்டுக்காரனை செம்மந்து போலான்னு தெரியல. மாப்பிள்ள நீங்க தான் மாப்பிள்ள. மாப்பிள்ள மாப்பிள்ள தும்முல எப்படி இருந்தாலும் பிடிச்சிடா மாப்பிள்ள. பிடிக்க ஆசையாத்தான் இருக்கு. தும்முல பிடிக்கிற பிடிச்சாதானே நிக்க. என்ன ஒத்த தும்மல் இருக்கிறது ரெட்ட தும்மலாவில் இருக்கு. அது ஏதோ பிடிக்கிறதுன்னு தெரியும். உங்களுக்கு ரெண்டு கை இருக்குல்ல பாத்துக்கலாம். எனக்கு கை இருக்கு வாய் இருக்கு நான் எதையும் பாப்பேன். அது சொல்லுங்க மோதி பார்க்கலாம். எங்க சுத்தி பார்ப்போமா? என்னடா சலக்கு சலக்குன்னு கேக்குது சத்தத்தை. ஆடு 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 என்னமா உங்க ஆட்டத்தை எதிர்பார்க்க. என்ன சித்தப்பா உங்கள ஆட்டத்தை எதிர்பார்க்க. ஆடவா? சரி சரி கடைசி நீ ஆசைப்பட்ட நான் மேடையில முண்டமா கூட ஆடுற. நாடு செலிக்கும் போது பாடுவியா? அதானே அவங்க வாவ் ஓ மை காட் காரா கொடுமையா. என்ன இவன் கோழி அடிக்கிற பஞ்சாயத்தை கவுத்துட்டு வந்திருக்கானா? ஏய் ஓ என்ன மாப்பிள்ள பின்னாடி பாத்துட்டு போற? இந்த பஞ்சாயத்துல எத்தனை குஞ்சு அடிச்சுச்சு? ஏய் நீங்க மேடம் டேய் எக்ஸ்கியூஸ் மீ மேடம் உங்க பஞ்சாயத்துக்குள்ள என் குஞ்சு அடைக்கலாமா? வாய்ப்பு இல்ல ராசா. ஏற்கனவே ஆள் இருக்கு. வாய்ப்பு பரவாயில்லங்க மண்டே மட்டும் கூட நுழைச்சு ஏற்கனவே மண்டே நுழைச்சிட்டாங்க. வாய்ப்பு இல்ல ராசா. தானே இந்த பஞ்சாயத்துல எனக்கு இடம் இல்லையா? பஞ்சாமரத்தை முண்டை நக்குடா. நீ நக்குடா உனக்கு சரியா இருக்கு. சூப்பர். என்ன சூப்பர்? அப்புறம் ஏய் தொடாதடா. 2 நாளா பார்த்து சும்மா கிடக்கேன்டா. தம்பி கூட்டி விட்டதோட உன் வேலை முடிஞ்சிச்சு. இப்ப மை ப்ராப்பர்ட்டி ஒழுக்கமா உக்காந்துக்க. சரி
இப்படி நின்றா கிட மதுல தப்போம். உன் குஞ்சு சரியில்லை. இதுக்கான நான் போஸ்ட் மாதிரி தூக்கிட்டு தெரிய முடியும். உன் குஞ்சு அறுத்தபடி ஒழுக்கமா உட்காந்துக்க. அப்புறம் ஆள் நல்லா இருக்கீங்க, சூப்பரா இருக்கீங்க. எதை வேணாம், அவன் எனக்கு உழ வச்சிருக்கான் சட்டால. ஏற நான் மாக்கிறேன் மாமா, நீ கவலைப்படாதீங்க. பாப்பா உங்க பேர் நான் தெரிஞ்சுக்கலாமா? சாப்பிட்டேன். நான் கேட்டது உங்க ஸ்வீட் நேம். சோத்தை தான் தின்னேன். நாங்க என்ன பிய்ய பார்த்துட்டா? சோத்தை தான் திண்ட. நான் கேட்டது சோறு இல்ல. உன் நேம் நேம் என்ன? நீங்க சாப்பிடலையா? சாப்பிட்டேம்மா. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? வேணா வண்டி கொண்டு வர சொல்லவா? சோத்துக்கு தானே அந்த பேச்சு பேசுற? நான் சோத்துக்கு தான் பேசுறேன். சாப்பிட்டேன். உன் பேர் என்ன? பேரு பேரு. ஓ, சோறு போட்டவங்க முகம் யாவுக இருக்கான்னு கேக்குறீங்களா? யாவுக இருக்கு, யாவுக இருக்கு, யாவுக. என்னடா விடிய விடிய வரட்டு இப்படியாடா? நெசமாவா? பாப்போம். பேர் என்னமா? பேரு உங்க ஸ்வீட் நேம் என்ன? ரெண்டு நக்கு நக்க. ஆமா, ரசம் ஊத்துனாங்க. இதுல ஊத்துனாங்க ரசம். விலங்கா சிரிக்கா இருக்காளே, நான் என்ன அவனே தொலைத்து. நான் விட மாட்டேன்பா. ஹலோ, சத்தமாவா கேக்குது? பங்காளி கேக்குறா பாரு. சொல்லுங்க மேடம். தூமிய குடிக்கி ஒழுக்கமா இரு. அது லிட்டர் என்ன ஆவல? உன்னைய தாயா சொல்றேன். அப்படியா? நான் அதுக்கெல்லாம் பயப்படுறது கிடையாது. ஆள் நல்லா இருக்கீங்க. நான் ஒரு பப்புனுக்காரன் இப்படி ஏமாத்துறீங்களே, உங்களுக்கு என்னங்க எல்லாம் நல்லா இருக்கா? என்ன ஏமாத்துறாங்க? ஒரு இப்படிலாம் பேசுறீங்களே, என் மனசு என்ன புண்படும். இப்படியெல்லாம் தெரியாத பிள்ளை, அறியாத பிள்ளை வந்துச்சுன்னா ஆண்கள்லாம் எப்படி நடந்துக்கிறீங்கன்னு சின்ன மேடம். நான் அப்படிலாம் என்ன, நான் உங்களை தப்பா நடந்துக்கிட்டேன்? நீங்க அப்படியெல்லாம் நடந்துக்குவீங்க, உங்களுக்கு தெரியும். அப்படி கிடையாது. சட்டி போட்டு வந்தாலும் சரி, சட்டி போடாம வந்தாலும் சோழியை முடிச்சுட்டு போயிடுறீங்க. அதனால உங்களை நம்பி நாங்க வர தயாரா இல்ல. அப்படி நீங்க எது தப்பாம யூகிக்காதீங்க. இப்பதான் சுதந்திர தினம் முடிஞ்சிருச்சு. எத்தனாவது சுதந்திர தினம்? எத்தனாவது சுதந்திர தினம்னா? 79. சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தது யாரு? காந்தி தாத்தா. என்ன முறையில் வாங்கி கொடுத்தாரு? அகிம்சை இல்ல, அகிம்சா. அகிம்சானா கத்தியின்றி ரத்தமின்றி மௌனத்தால் வாங்கப்பட்டது. அதனால அப்படி வாங்கப்பட்ட சுதந்திரம் எப்ப கிடைச்சிச்சு? ஒயின் ஷாப்லயா? தூமைய குடிக்க உங்க சுதந்திரம் பூரா இப்ப ஒயின் ஷாப்ல தான்டா கிடைக்குது. உனக்கு ஒயின் ஷாப்ல சுதந்திரம் கிடைச்சாலும் உன்னோட மரண படிக்க என் பாவாடைக்குள்ள தான்டா இருக்கு. கொஞ்சம் பத்திரப்படுத்தி வச்சுக்க, செத்துற. சுதந்திரமான நாட்டுல சுதந்திரம் தன்னைக்கு கிடைக்க மாட்டேது என்ற ஏங்கத்துலதான் சொல்றது. 1947 சுதந்திரம் கிடைச்சிச்சு. அன்று காந்தியடிகள் என்ன சொன்னாரு? இன்று கிடைத்தது சுதந்திரம் இல்லை என்று ஒரு பெண் தன்னந்தனியாக ஆடை ஆபரணத்தோட இரவு 12 மணிக்கு வீதியில தன்னந்தனியா கற்போட நடந்து போறாளோ அன்றுதான் நம் நாடு சுதந்திரம் அடைஞ்சிச்சுன்னு அன்னைக்கு சொல்லிட்டு செத்து போயிட்டாரு. ஆமா, காந்தி. கொப்பே தூமைய குடிக்கி ஒழுக்கமாறுறா. அவன் வெறி பிடிச்சு திரியான், உனக்கு தெரியாது. அவன் சங்குக்கு திரியிற, நீ கிடைக்காது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மரண சங்குடா, உனக்கு தெரியாது. பேசாம இருந்து தொலைடா. அடே, விழுந்தாலே எந்திரிக்க மாட்டாப்ல திர, நீ புதுசா வர விழு. அதரா ஏற்கனவே ஒருத்தன் உள்ள உளுந்து கிடக்குறான்டா, பேசாம.